புண்ணியம் பூத்துக் குலுங்கும் பைத்துல் பரக்காவிலே கிடைத்துக் கொண்டிருக்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆஷிகீன்களே, மூமீன்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சங்கிக்குரிய குதுஸ்ஸமான் சம்துல் வஜூத் ஜமாலியா சையத் ஹலீல் அவுல் ஹசனில் ஹுசைனில் ஹாசிமி மௌலானா பாப்பா நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அசீஸ் அவர்களின் திருப்பேரர், தரீகத்துல் ஹக்கீத்துல் காதிரியாவின் ஆத்மீக தலைவர், அதிசங்கிற்குரிய ஷேக் ஜமாலியா சையத் யாசீன் அலி மௌலானா அல் ஹசனில் ஹுசைனில் ஹாசிமி நாயகம் BEMA அவர்களின் மெயினான சன்னிதானத்துடன் அவர்களின் தலைமையில் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த விழா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகின்ற விழா. இந்த மண்டபம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துதிபாடுகின்ற மண்டபம். இது தியாக மண்டபம். இது ஒரு அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூர்வது எங்களுடைய அனைத்து பாவ குற்ற பரிகாரமாகவும் எங்களுடைய ஈடேற்றத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கும் வழிவகுக்கும். அந்த ஷஃபாஅத்தை பெறுவதற்கு அவர்களுடைய சங்கை பொருந்திய அஹ்லுல் பைத்துக்களை நேசிக்க வேண்டும். அவர்கள் ஊடாக அந்த சில்சிலா வழியிலே வருகின்ற தரீகத்தினுடைய ஊடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைவதுதான் ஒரு நேரான வழியாக இருக்கும். அந்த அடிப்படையில் இங்கு குழுமி இருக்கின்ற உங்களை மூமீன்களே என்று விழித்ததன் காரணம், மூமீன்களை தவிர வேறு யாராலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழவோ அல்லது மனம் ஒப்பி செலவாக்கி சொல்லவோ முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வும் குறிப்பிட்டு விட்டார், மூமீன்களே நீங்களும் செலவாக்கி சொல்லுங்கள், நானும் எனது அமரர்களும் செலவாக்கி சொல்கிறோம் என்று. எனவே தைரியமாக சந்தோஷமாக மூமீன்களே என்றுதான் அழைத்தேன், முஸ்லிம்கள் என்று அழைக்கவில்லை. அதுதான் காரணம். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது எமது இந்த சங்கை பொருந்திய இந்த விழாவை, மீலாதுன் நபி பெருவிழாவை ஆரம்பித்து வைப்பதற்காக கிராத் ஓதுவதற்கு நாங்கள் இங்கு அழைப்பது அல் ஹாஃபில் மௌலவி முஹம்மது ஹசன் யாசீனி ஹக்கியுல் காதிரியுல் அவர்கள் மற்றும் தமிழாக்கத்தை தருவதற்காக அப்துல் சுபஹான் ஹக்கியுல் காதிரி ஆகிய இருவரையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. சபிக்கப்பட்ட முரட்டு பேயிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். கருணாகரனும் காருண்யனுமான அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு இதனை தொடங்குகின்றேன். நிச்சயமாக உங்களிலிருந்து தூதர் ஒருவர் உங்களிடத்தே வந்துள்ளார்.
நீங்கள் வருத்தப்பட்டீர்களானால் அதன் நிமித்தம் அவர்கள் மிக துன்பப்படுகிறவர். அவர் உங்களிடத்தே மிக்க அன்புள்ளவர். அவர்கள் நம்பிக்கையுள்ளவர்களிடத்தே மிக்க தயாளுவும் மிக்க கருணாகரனும் ஆவார்கள். பின்பு அவர்கள் உங்களை விட்டு நீங்கினார்களாயின், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனை தவிர இறைவன் இல்லை, அவனிடத்து நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன், மேலும் அவன் மகத்துவமிக்க அர்ஷ் என்னும் ஒப்பற்ற சிம்மாசனத்தின் அதிபதி என நீங்கள் சொல்வீர்களாக. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டும், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். அவர்கள் உடன் இருந்த சஹாபாக்களான முகப்புக்கு உரியவர்களும் காபீர்களான நிராகரிப்பவர்களிடத்து மிக கடுமையானவர்கள். அவர்கள் தமக்குள் கருணை கூர்ந்தவர்கள். அல்லாஹ்விடமிருந்து சிறப்பையும் திருப்தி அல்லது ஆசீர்வாதத்தையும் விரும்பி குடிந்தவர்களாகவும் சாஷ்டாங்கம் செய்தவர்களாகவும்
நீங்கள் அவர்களை காண்பீர்கள். சாஷ்டாங்கத்தின் சிறப்பை அறிந்து தேர்ந்து செய்த குறிப்பினால் அவர்களின் அடையாளம் அவர்கள் முகங்களில் உண்டு. அதுவே தௌராத் வேதத்தில் உள்ள அவர்களின் உதாரணமாகும். இன்னும் அதுவே இன்சீலில் அவர்களுக்கு உரிய உதாரணமாகும். அதன் முளையை வெளிப்படுத்திய ஒரு நாற்றை போன்றது. பின்பு அது அதை பலப்படுத்திக் கொண்டது. பின்பு தடித்து வலிமையாயிற்று. விவசாயியை ஆச்சரியப்படுத்தும் வகையில் அது அதன் தண்டில் நேராய் நின்றது. இது இன்சீல் வேதத்தில் உள்ள உதாரணமாகும். இது மறுப்போர் அவர்கள் மீது கோபப்படுத்துவதாயிற்று. அவர்களிலிருந்து எவர் நம்பிக்கை கொண்டு நல்வினைகளை செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பையும் மிக்க கூலியையும் அல்லாஹ் அருள்வான் என வாக்களித்துள்ளான் என்கின்ற உயர்வு மிக்க அல்லாஹுவின் திருமொழி கொண்டு அவன் அவர்களை வர்ணித்த அத்தகைய தோழர்களை கொண்டும் அவனது வேதத்தின் தூண்களை பலப்படுத்திய அல்லாஹ் பரிசுத்தமானவன். ஸலாம் அலைக்கும். ஆமாம், அந்த காஃபியையும் அதனுடைய தமிழாக்கத்தையும் எங்களுக்காக தந்த அல் ஹாஃபிஸ் மௌலவி முஹம்மது ஹசன் யாசீனி அவர்களுக்கும் ஜனாப் அப்துல் சுப்ஹான் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த கிராத்திலே எங்களுக்கு சிறு கஷ்டம் ஏற்பட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவார்கள் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்த அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்று நம்மை பலர் செய்கின்ற கைமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கஷ்டப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய கராதனத்தை, அவர்களுடைய கீர்த்தியை, புகழை குறைக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும். அடுத்து நாங்கள் இந்த விழாவினுடைய அறிமுகத்தையும் வரவேற்பையும் நிகழ்த்துவதற்காக அன்புடன் அழைப்பது அன்புக்குரிய கிளியனூர் இஸ்மத் அல் ஹக்கீம் காதிரி அவர்கள் இப்பொழுது விழா அறிமுகத்தையும் வரவேற்புரையும் நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஅ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அத்தரீகத்துல் ஹக்கியத்துல் காதிரியாவின் ஏற்பாட்டில் கண்மணி நாயகத்தின் பிறந்த மாதத்தை கௌரவிக்கும் முகமாக 19ஆம் ஆண்டு மீலாது நபி பெருவிழாவை இலங்கையின் சிறு மக்கா என்று போற்றப்படக்கூடிய வெலிகமையில் பைத்துல் பரக்காவில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மிக சிறப்புக்குரிய இவ்விழாவிற்கு தலைமை வகிக்கும் உயர்வு மிகு குதுபு ஜமான் ஷம்சுல் நுஜூத் ஜமாலியா சையீத் ஹபீல் அவுல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி மௌலானா எங்கள் ஆருயிர் வாப்பா நாயகத்தின் திருப்பேரர் அத்தரீகத்துல் ஹக்கியத்துல் காதிரியாவின் ஆன்மீக தலைவர் சந்தை மிகு சையத் ஜமாலியா சையது யாசின் அலி அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாசிமி மௌலானா நாயகம் அவர்களின் தலைமையில் மிக சிறப்புடனும் சந்தோஷத்துடனும் நடந்து கொண்டிருக்கும் விழாவிற்கு அத்தரீகத்துல் ஹக்கியத்துல் காதிரியாவின் கலீஃபாமார்கள் அனைவரையும்
இங்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். சிறப்பு அதிதியாக எகிப்து மற்றும் மொரோக்கோ நாட்டிற்கான அக்பரியா தரீகாவின் ஆன்மீக தலைவரும் எகிப்தின் தாருல் ஹக்கியா ஆய்வு மையத்தின் நிறுவனரும் முதல்வருமான பன்னூலாசிரியர் டாக்டர் ஷேக் அகமது ஃபரீத் அல் மஷீதி அல் ஹஸ்ரி PhD அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். சிறப்பு வாய்ந்த விழாவிற்கு இந்தியா தமிழகத்தில் இருந்து சிறப்புரையாற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கும் சுன்னத்துல் வல் ஜமாத் ஐக்கிய பேரவையின் தலைவரும் திருச்சி மதரசத்துல் ஹசனேன் ஃபி ஜாமியா யாசின் மதரசாவின் ஆலோசகரும் ஹைருல் ஃபரியா அரபிக் கல்லூரியின் முதல்வருமான மௌலவி அல் ஹாஃபில் டாக்டர் எம் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஆலிம் MA PhD அவர்களையும் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் பொதுச் செயலாளர் மௌலவி அல் ஹாஃபில் டாக்டர் அன்வர் பாதுஷா உலவி ஆலிம் MA MPhil PhD அவர்களையும் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் துணைத் தலைவர் மௌலவி அல்லாமா BM ஜியாவுதீன் வாக்கவி ஆலிம் அவர்களையும் தமிழ்நாடு கூத்தாநல்லூர் அல் ஜாமியா ஷரதுன் தையிபா ஃபிதௌவதில் இஸ்லாமிய பெண்கள் அரபிக் கல்லூரியின் நிறுவனர் முதல்வர் மௌலவி அல் ஹாஃபில் AKA ஷர்ஃபுத்தீன் ஃபைஜி ஆலிம் ஹக்கியுல் காதிரி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இச்சிறப்புக்குரிய விழாவிற்கு இனிமையான குரலில் கசீதாக்களை பாட இருக்கும் ஹாங்காங்கிலிருந்து வருகை புரிந்திருக்கும் அல் ஹாஃபில் MS BS அகமது சாலிஹ் ஃபஹீமி B அவர்களையும் முனைவர் நெல்லை SM அபுல் பரகாத் ஹக்கியுல் காதிரி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இவ்விழாவிற்காக பல நாடுகளிலிருந்து சிங்கப்பூர், மலேசியா, துபாய், கத்தார், குவைத், சவுதி அரேபியா, ஜப்பான், லண்டன், இந்தியா, கனடா போன்ற நாடுகளிலிருந்து பல ஆண்டுகளாக வருகை புரிந்து கண்மணி நாயகத்தின் மீது கொண்டிருக்கும் காதலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் ஆன்மீக சகோதரர்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த விழா செப்டம்பர் 14 முதல் துவங்கப்பட்டு இன்று நிறைவு பெறும் விழாவாக கண்மணி நாயகத்தை புகழ்பாடும் விழாவாக அமைந்திருக்கிறது. இவ்விழாவிற்கு இலங்கை மண்ணின் மைந்தர்கள், நபி நேசர்கள், வெளிகாமையில் வாழ் அன்பு நெஞ்சங்கள், பல மாகாணங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கும் அன்பு சகோதரர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பொழுது நாங்கள் இந்த விழா மிக சிறப்பாக பைத்துல் பரக்காவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்ற முறை இந்த விழா நடைபெறுகின்ற போது சங்கை பொருந்திய புதுமுஸ்லமா பாப்பா நாயகம் அவர்கள் இந்த மஜ்லிஸில் இருந்தார்கள். அப்பொழுது எங்களுடைய சங்கை பொருந்திய யாசின் அலி மௌலானா அவர்களும் அந்த சபைக்கு வருகின்ற போது எங்களுடைய பாப்பா நாயகத்தை எங்களுடைய யாசின் மௌலானாவில் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அது எவ்வாறு சொன்னேன் என்று எனக்கு விளங்கவில்லை. இப்பொழுது பிரதி ஈட்டிற்கு பதிலாக
பாப்பா நாயகத்தினுடைய அந்த ஸ்தானத்திற்கு அவர்களை அந்த திரு குடும்பம் வந்திருக்கிறது. எனவே பாப்பா நாயகத்தின் மீது கொண்டிருக்கின்ற அந்த காதலையும் அன்பையும் குறைவின்றி நீங்கள் வழங்குவீர்கள். இதில் தெரியாத மக்கள் இருந்தால் அவர்களுக்காகத்தான் இந்த ஒரு ஞாபகமூட்டல். ஏனென்றால் காஃபிர் என்பதற்கு மறைத்தல் என்றும் பொருள், மறைப்பவன் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. எந்த ஒருவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லுல் பைத்துக்களுடைய பிரிக்க முடியாத அந்த இரண்டு அங்கங்களையும் மறைத்து நயவஞ்சகத்தனமாக நடந்தால் அவனும் அந்த அம்சத்துக்குள் அடைந்து விடுவான். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்கட்டும். அடுத்து நாங்கள் யா நபி அல்லாஹ் அந்த அரபு பைத், அந்த பைத்தினை வழங்குவதற்கு ஆலி புலவர் கலீஃபா ஹுசைன் முஹம்மது ஹக்கீமுல் காதிரி மன்பகி ஹஸரத் அவர்களும் அவர்களது குழுவினர்களையும் இங்கே அழைக்கிறோம். அவர்களால் தங்களது பாடலாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே என்னென்ன வார்த்தைகளால் அவர்களை அழைத்தாலும் புகழ்ந்தாலும் அந்த வார்த்தைகளை வைத்து இயற்றிய ஆக்கிய அருமையான இந்த யானவியெல்லாம் வைத்து நாம் கேட்டு பயன்பெறுவோம். يا نبي الله يا رسول الله يا حبيب الله سلام عليكم يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا أنت نور من نور الإلهي أنت جود من جودي أنت نور من نور الإلهي أنت جود من جودي أنت رحمة للعالمين يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا الله يا عزيز الله يا حريص الله يا رؤوف الله سلام عليكم يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا الله أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت بلهر الكون كله يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا الله يا كريم الله يا رحيم الله يا عظيم الله سلام عليكم يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا الله
أنت شافي لسقيم أنت مجيب للداعي سلام عليكم يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا الله يا ولي الله يا شهيد الله يا أمين الله سلام عليكم يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا الله أنت جعلت العليم لسيد خالينا الأبهار أنت جعلت العليم لسيد خالينا الأبهار هو العبد سواك لا له يا الله سلام عليكم يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا الله صلى الله عليكم وآله وصحبه صلى الله عليكم وآله وصحبه وسلم صل سليما على رسول كل حين يا نبي الله يا رسول الله يا حبيب الله سلام عليكم يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا الله يا هو يا الله يا هو يا الله سلام மிக மிக அருமையான அந்த ஞானபி அல்லாஹ் அந்த பைத்தை கேட்கின்ற போது உள்ளத்திலே ஒரு விதமான தேர்வுகையும் பூரிப்போம். அதனை அச்சு அசலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட காதலினால் சங்கை பொருந்திய வாப்பா நாயகத்தினுடைய அந்த வரிகள் உயிரூட்டுகிறது. அதை மிக சிறப்பாக இங்கு பாடி சென்ற அனைவருக்கும் எனது நன்றிகள். பாவம் பாவம் பாவி பாவி என்று நாங்கள் அடிக்கடி மற்றவரை பார்த்து சொல்வதுண்டு. நீ பாவி நீ பாவி என்று. நாங்களும் எங்களை நோக்கி கேட்டுக்கொள்ள வேண்டும், நாங்கள் பாவியா மூமியா என்று. தன்னை தானே அறியாதவன் அவன்தான் பெரும் பாவி. இந்த உலகில் மனித உருக்கொண்டு வந்திருக்கின்ற நாங்கள் எங்களை நாங்கள் அறியாவிட்டால் அதைவிட பெரும் பாவம் எதுவும் இல்லை. தன்னை அறிந்தவன் தான் தனது இறைவனை ரப்பை அறிவான். இதை இலகுபடுத்தி அதை வஹ்தத்துல் வுஜூத் என்று குறிப்பிடுவார்கள். இந்த வஹ்தத்துல் வுஜூதை ஒரு சிம்ம சொப்பனமாக அல்லது வேண்டத்தகாத ஒரு செய்தியாக நம்மில் பலர், நம்மில் என்றால் முழு முஸ்லிம்களையும் சேர்த்து சொல்கிறேன், இந்த மண்டபத்தில் அதனை பாப்பா நாயகம் அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய முரீது பிள்ளைகளுக்கு அவருடைய பயிற்சி பட்டறையில் அதன் தன்மைகளை சொல்லித் தந்திருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அது உலகம் முடியும் வரை நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். தன்னைத்தானே அறியாமல் மமதையிலும் கோபத்திலும் வெறுப்பிலும் இருக்கின்ற போது எம்மை நாம் அறிய முடியாது, எம்மை நாம் அறிவோம். இப்பொழுது
வஜூத் அரபு வைத்தும் அதன் தமிழாக்கத்தையும் தருவதற்காக இங்கு நாங்கள் அன்புடன் அழைப்பது அப்துல் ஹமீத் வாசவி அவர்களையும் ஜுபைர் அஸ்தியுல் காதிரி அவர்களையும் இங்கு அழைக்கிறோம். هو الوجود لا له أشياء هو الكمال أنه لا مختصر هو الوجود لا له أشياء هو الكمال أنه لا هو الذي الآن بتسريف هو الذي الآن بتسريف بل أنه مثل القديم المفتخر بل أنه مثل القديم المفتخر هو الوجود لا له أشياء هو الكمال أنه لا مختصر أين جوابي ما وكيف نعلم أين جوابي ما وكيف نعلم ولو ضمائر كلها بي محتسب ولو ضمائر كلها بي محتسب هو الوجود لا له أشياء هو الكمال أنه لا مبتسم بدنا وظهرا ضاله في كله بدنا وظهرا ضاله في كله خلق وذاته بمطلق التراب خلق وذاته بمطلق التراب هو الوجود لا له أشياء هو الكمال أنه لا مختصر ومن فنى في وحدة الوجود ومن فنى في وحدة الوجود من عنده كل تجلى وظهر من عنده كل تجلى وظهر هو الوجود لا له أشياء هو الكمال أنه لا مختصر الوجود لا له أشياء هو الكمال أنه لا مختصر. السلام عليكم ورحمة الله وبركاته. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஹ்தத்துல் வஜூத் அல்லது ஏக காட்சி, அதுவே ஏகமயமானது. அனைத்தும் அதுவே யாகலால் அதனை தவிர்ந்த வேறு பொருட்கள் அதற்கு அயலா இல்லை. அதுவே பூரணமானது, அதுவே உருக்கமானதன்று. இப்பொழுது அது மாறுபட்டுள்ளது. எனினும் அது பெருமைக்குரிய பழைமையை முன்னிருந்ததை போன்றது. எங்கே என்பதும் ஒன்றை போன்றது என்பதும் ஒன்றை கொண்டு ஆனது என்பதும் எப்படி என்பதும் அதற்கில்லை. நான், நீ, அவன், அவள்,
நாங்கள் நாம், அவர்கள் இவர்கள், அது இது, அவை இவை முதலாம் பிரதி பெயர்கள் அனைத்தும் அதனை கட்டுப்படுத்துபவை என்று மட்டுப்படுத்துபவை என்று. உள்ளாலும் வெளியாலும் அதன் தாற்பயத்திலே அதற்கு இப்படித்தான் எனும் சுபாவம் பாங்கு இல்லை. அதன் பிரணவ உள்ளமை பரிசுத்த சம்பூர்ணமாகும். ஏகமயத்தில் எவன் தன்னை அழித்தானோ அவனிடத்திலிருந்து அனைத்தும் தோன்றும் வெளியாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுடைய சங்கை புரிந்திய பாப்பா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 12 நாளிலே பதிபிறந்த நாளிலே என்ற அந்த பாடலையும் மிக அருமையாக காலத்திற்கும் காலம் கடந்தும் இருக்கக்கூடிய அந்த இனிமையான அந்த பாடலை யாத்து அதனை நாங்கள் பாடுகின்ற போது உள்ளத்திலே ஒரு புத்துணர்ச்சி, ஈமானிய பிரவாகம் ஏற்படும். இந்த பாடலை பாடுகின்ற போது கேட்கின்ற நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அடையாளங்களை மனதில் கொண்டு வாருங்கள். அப்போது இந்த பாடல் இன்னும் இன்னும் அழகாக இருக்கும். அல்லாஹ் தொழுவதில்லை, அல்லாஹ் நோன்பு பிடிப்பதில்லை, அல்லாஹ் ஹஜ் செய்வதில்லை, அல்லாஹ் தனக்கென எந்த ஒரு கடமையையும் வைத்துக் கொண்டிருப்பவன் அல்ல. அந்த அல்லாஹ் தன்னுடைய பண்பு பெயர்களை சொல்லித்தான் ரஸாக் என்றும் ஃபத்தாஹ் என்றும் மனிதர்களுக்கு உதவி செய்கின்ற போது அந்த பண்பு பெயர்களை முன்னிறுத்துவான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கின்ற போது தான் அந்த அல்லாஹ் இன்னல்லாஹ் என்று குறிப்பிட்டதில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகமியம், அவருடைய உள்ரங்கம், வெளிரங்கம் மிக பிரமாண்டமானது. அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் முன் எங்கள் தலைவராக வந்திருக்கிறார்கள். அவர்களை காணக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் காணக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களே உண்மையான மூமின்கள். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களது பரிசுத்த குடும்பத்தில் கண்டுகொள்ளுங்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பரிசுத்த குடும்பத்தில் காணாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண முயற்சிப்பது அது எவ்வகை என்று நான் அறியேன். எனவே இந்த 12 நாளிலே அந்த பாடலை வழங்குவதற்கு நாங்கள் அழைப்பது ஹாங்காங் நாட்டிலே இருந்தாலும் இலங்கைக்கு அனைத்து விழாக்களிலும் ஒரு சில விழாக்களை தவிர அனைத்து விழாக்களிலும் கலந்து சிறப்பிக்கின்ற அன்புக்குரிய அல் ஹாஃபில் BS அஹமது சாலி ஃபஹீமி அவர்களை அழைக்கிறோம். எங்களுடைய சாஜித் அவர்கள் மற்றும் எங்களுடைய சாலி ஃபஹீமி அவர்கள் இணைந்து தருகின்ற 12 நாளிதே பாடல் இது. நீங்களும் இணைந்து பாடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் وعلى آله وصحبه وبارك وسلم. اللهم صل على سيدنا ومولانا محمد. பொன்னிரண்டு நாளிதே பதிப்பிறந்த நாளிதே, பன்னிரண்டு நாளிதே பதிப்பிறந்த நாளிதே, மண்ணுயிர்களெல்லாம் மதிப்பிறந்த நாளிதே, மண்ணுயிர்களெல்லாம்
வஞ்சகர்கள் கூடிய மத்தியமான கருதலில் கஞ்ச சேஷகர்களாய் கவி பிறந்த நாளிலே ஹபீபியா முஸ்தஃபா خليليا مجتبى مرحبا يا مرحبا يا مرحبا يا مصطفى مرحبا يا مرحبا يا مرحبا يا مجتبى பன்னிரண்டு நாளிலே பதிபிறந்த நாளிலே மண்ணுயிர்கள் எல்லாம் பதிபிறந்த நாளிலே மண்ணுயிர்கள் எல்லாம் பதிபிறந்த நாளிலே நபி பிறந்த போதினில் நலங்குறைந்த நாடிலே தவமொழிந்து வளமிக தன்மை கொண்டோழிருந்ததே நபி பிறந்த போதினில் நலங்குறைந்த நாடிலே தவமொழிந்து வளமிக தன்மை கொண்டோழிருந்ததே மரணிருந்த வாருங்கள் மாறி நீரைரன இருக்கரை கூரண்டு எங்கு ஓடவாயதே பரிபிறந்த போதினில் பாரசீகம் தன்னிலே அதிகரிந்து வந்ததி அணைந்ததெங்கள் புதுமையே பன்னிரண்டு நாளிலே பதிபிறந்த நாளிலே மண்ணுயிர்கள் எல்லாம் பதிபிறந்த நாளிலே மதிபிறந்த மாணவி மண்ணில் வந்த மாமதி மண்ணில் வந்த மாமதி மதியின் மிக்க மாமதி மறைகுணர்ந்த சீர்நபி பாடி தங்கள் கங்கைய பரப்பறிந்த பேரலாம் நாடும் சலீலாவுனக்கு நாடும் நலன் நல்லுவி தூயுனின் சொலாத்தும் சலாமும் கூறினர் தூய நம்பிக்கையொளி சொந்த சொலாத்தும் சலாம் பன்னிரண்டு நாளிலே பதிபிறந்த நாளிலே மண்ணுயிர்கள் எல்லாம் பதிபிறந்த நாளிலே பன்னிரண்டு நாளிலே பதிபிறந்த நாளிலே மண்ணுயிர்கள் எல்லாம் பதிபிறந்த நாளிலே நாளிலே பன்னிரண்டு நாளிலே பதிபிறந்த நாளிலே மண்ணுயிர்கள் எல்லாம் பதிபிறந்த நாளிலே நாளிலே அத்தமிழ்ந்த கரியவனான சுத்த சோதி வித்தையாக விண்ணுயிர் நீட்டி வைத்தார் மாணவி சீற்றில் மார்பறிந்தன செம்மையான பாறைமே கார்பதித்த பூபதி கருணைநாதரென்னதி மன நிறைந்த பூமியில் மலர்பதம் மனநிறைந்த பூமியில் மலர்பதங்கள் வைக்கவே மனநிறைந்த நபிபதம் வழக்குளோர் பதிந்திடை பிறரிடை நின்று நீதி வேகமாக சொரிதர திரண்டு நின்ற மாந்தர்கள் தேகம் சுசி செய்தனர் பன்னிரண்டு நாளிலே பதிபிறந்த நாளிலே மண்ணுயிர்கள் எல்லாம் பதிபிறந்த நாளிலே நாளிலே மறைகுணர்ந்த மாணவி வந்து போக வெயிலிலே மறைத்து வந்த மேகந்தம் மாண்பு செவ்வவியலும் பிரிதலிருத்தன் சோதி மிக்க சோதி நாதரின் அருளினந்தடைவினில் அண்டம் இன்றும் வியதில்லை தீய முத்தமிழ்ந்தவள் தமிழுமா சிறிய கமல கரங்களே தீரநாத
எங்கள் தூய நாதரே உங்கள் அன்பில் திளைத்திட எங்கள் தூய நாதரே உங்கள் அன்பில் திளைத்திட இங்கும் அங்கும் காத்துமே எம்மை மன்னித்தருள்வீர் எங்கள் தூய நாதரே உங்கள்
நாளிலே சுற்றத்தாக்கு அன்பினை சுமந்த தூயவர்களுக்கு உடனீச்சர்கள் நமக்கு உங்கள் கருணையும் போதுமே சுற்றத்தாக்கு அன்பினை சுமந்த தூயவர்களுக்கு உடனீச்சர்கள் நமக்கு உங்கள் கருணை வேண்டுமே மக்கள் தூயர் நீக்கியே மறைமலர்ச்சி ஓட்டியே தற்கமதியாளர்கள் தாமரைந்த நாளிலே கண்ணிர நிற நாளிலே பதில் பிறந்த நாளிலே மண்ணுயிர்களுக்கெல்லாம் பதில் பிறந்த நாளிலே பாடி தங்கள் மங்கைய பணிந்த பேரலா நாடும் சலீல் அவனுக்கு நாடும் மலம் நல்குமே பாடி தங்கள் மங்கைய பணிந்த பேரலா நாடும் சலீல் அவனுக்கு நாடும் மலம் நல்குமே தூயோர் மின்னவர் சலாம் சலாம் தூவிகள் தூயரம் நிற்கையொளி சொல்க சலாத்தும் சலாம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா நபி யா நபி மர்ஹபன் யா நபி யா நபி யா நபி மர்ஹபன் யா நபி மண்ணிர நிற நாளிலே பதில் பிறந்த நாளிலே மண்ணுயிர்களுக்கெல்லாம் பதில் பிறந்த நாளிலே اللهم صل وسلم وبارك عليه மிக இனிமையான அந்த குரல் வளம் சாரீரம் மிக சிறப்பு. அதற்கேற்ப எனது அன்புக்குரிய சாஜித் கான் அவர்களுடைய அந்த பின்னணி இசையும் எங்களை மெய்மறக்க செய்திருக்கிறது. இந்த பாடல் சந்தர்கவியில் வந்தாலும் எங்களுடைய பாப்பா நாயகம் அவர்கள் யாப் இலக்கணத்தில் மரபு முறையில் இன்னும் தமிழில் எவ்வளவு புதுமைகளை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவு புதுமைகளை படைத்த ஒரு பெரும் வித்துவான் என்றே குறிப்பிட முடியும். இந்த பாடல் எந்த ஒரு மெட்டுக்கும் தாளக்கட்டுக்கும் இயைந்து கொண்டு செல்வது இன்னும் ஒரு சிறப்பு. அன்புக்குரியவர்களே, கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கிறது. அதற்கு உங்களுடைய கேள்விகளை நீங்கள் தர வேண்டும். ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்கள் அதற்கான விடைகளை தருவார்கள். எனவே நீங்கள் உங்களுடைய கேள்விகளை மிக விரைவாக அதை எம்மிடம் தருமாறு மிகவும் பணிவுடன் கேட்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தெரியும், இயற்கையை மாற்றுகின்ற சக்தி படைத்தவர்கள். சொன்னால் இயற்கையே மாற்றுகின்ற சக்தி யா ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கிறதா என்று கேட்பீர்கள். ஆம், இருக்கிறது. அந்த இயற்கையை மாற்றியவர்கள் தான். மக்களுக்கு தேவை என்றால் ரஹ்மத்துல் ஆலமீன் அதை மாற்றும் சக்தி வாய்ந்தவர்கள். அதற்கு ஒரு உதாரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வளம் கொழிக்கின்ற மக்காவிலே இருக்கிறார்கள். அதற்கு அருகிலே இருக்கின்ற பூமி யத்ரிப் என்கின்ற அந்த பூமி அது நோய்களின் கூடாரம். அந்த மண் நச்சுத்தன்மை கொண்டது. அங்கு வறுமை, இன்னும் சொல்ல போனால் அது மனிதர்கள் வாழ தகுதியற்ற பூமியாகத்தான் அக்காலத்தில் இருந்தது.
ஹிஜ்ரத்தில் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்த போது அந்த எதிர்ப்புக்குத்தான் செல்கிறார்கள். அப்பொழுது சஹாபா பெருமக்கள், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய மனங்களிலே சிறு அச்சமும் கிளேசமும் இருக்கிறது. அந்த பூமியில் தாக்கு பிடிப்பது எவ்வாறு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே செல்கிறார்கள். போகின்ற வழியிலே அங்கு தங்கி இருக்கின்ற போது ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் நாயகமும் ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கடுமையான நோய்வாய்ப்படுகிறார்கள். அவர்களுடைய உடம்பெல்லாம் தகதகவென நெருப்பு போல் சுடுகிறது. ஒன்றுமே தாங்க முடியாத போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயிலே இருந்து இந்த மண்ணினுடைய நிலையை மாற்றுகிறார்கள். அந்த மண் இப்பொழுது எமக்கு ஷிஃபா, மதீனத்து புழுதி எங்கள் மேல் படுவது எங்களுக்கு ஷிஃபா. அதே நேரத்தில் நோய் என்றால் கண்ணுக்கு தெரியாது நோய்களை இந்த இடத்திலிருந்து விலகிச் சென்றுவிடு என்கின்ற போது நோய் விலகிச் செல்கின்றது என்றால், இயற்கையை மாற்றுகின்ற சக்தி இருக்கிறது என்றால், எங்கள் மாணவியை அவர்களுடைய உம்மத்தாக நாங்கள் பிறந்தது எவ்வளவு பேரானந்தமும் பெருமகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் என்று சொல்ல வேண்டும். எனவே அந்த அதிர்ஷ்டத்தில் இருந்து நாங்களும் அள்ளி குளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அந்த ஸலவாத்தினுடைய பெருமைகளையும் அகமியங்களையும் பேசுவதற்கு இங்கு நாங்கள் அழைப்பது தமிழ்நாடு மாநில ஜமாத்துல் உலமா செயலாளர் மௌலவி அல் ஹாஃபில் டாக்டர் அன்வர் பாதுஷா உலவி MA MPhil PhD அவர்கள் இப்பொழுது கை நகம் கண் தொட்டு கணிகின்ற ஸலவாத் என்கின்ற தலைப்பிலே உரையாற்றுவார்கள்.